என்ன செய்யற? மரக்கல்லி தேவையில்லை, கொடி கல்லி தேவையில்லை. இந்த சதுரக்கல்லி பால் கொண்டு வரேன். சதுரக்கல்லி பால். அந்த பாலை தலம்பா மேல தடவிடைய. தடவிட்டு சும்மா இருக்க கூடாது. உங்க ஊர் பேக்கெட்டுகளா சுத்தி பாட்டிலோடு இருக்கும். அது எடுத்துக்கிட்டு வரேன். அம்மில நல்லா அரைக்க அரைச்சிட்டு அந்த பால் மேல அப்படியே தூவி விடைய. தூவிட்டு உடனே நம்ம 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 அதோட விடக்கூடாது ஐயா. ஈச மரமா பாரு, கட்டு முள்ளா எடுத்துக்கோ. எடுத்துக்கின்னு சதுக்கு சதுக்கு சதுக்குன்னு குத்தனா கெட்ட ரத்தம் வெளியே வந்து நல்ல ரத்தம் உள்ள போய் நரம்புக்கு நரம்புக்கு பாயுங்கிற ரத்தம் சரியா போடுங்கிற. நல்ல புரியுது மாயமா. ஊருக்கு ஒண்ணு மாதிரி ஒரு பொம்னாட்டி இருந்தா போதும். வைத்தியம் சொல்றது ஏன்டா நீ கூத்தாடி போய்க்கிற? நீ சொல்றது நான் செய்தேன்னு வச்சுக்க. கண்ணாடி தூள்லாம் உள்ள போய் டொர வைக்கும். அப்புறம் டொர வச்ச உடனே நீட்டாகிற விரலாம் மறைக்கும். அந்த கதி ஆயிடுங்கிற அதெல்லாம் அது மட்டும் தானா? என் இடத்துல பலவித மூலிகைகளா இருக்குது ஐயா. மாட்டுக்காரு பாக்கலாம். நீ உண்டாட்டு நீ ஏன் வச்சுக்கிற? மாடினா மேயே அப்புறம் மருந்து சொப்பில் இருக்குது என் கையிலே. அது தீராத போனா நான் பல பல லேகியம் கலந்து கொடுக்கிறேன் நாயி பியிலே. அது அந்த லேகியம் அது என்ன கலரா இருக்குமோ தெரியாது. அதே கலந்து கொடுக்குற விதம் வேற எதுனா கூட பரவாயில்ல. அதுவும் நாய் பீன்னு சொன்னி அட்டாறு விட்டா கூட பரவாயில்ல. கருப்பு நாய் பீயில ஐயே எப்படி ஒம்பி சாப்பிடுறது? அது இல்ல ஐயே, நீ ஏன் தப்பா நினைக்கிறேங்க? வா, நான் கொடுக்குற லேகிய சாப்பிடுறியா? சாப்பிட்டா எங்க வந்து நிக்குது? வயிற்றுல வந்து நிக்குது. இதுக்கு பேர் தொப்பில். தொப்பில் நெதே தொந்தி கமலம். நெதே தொந்தி கமலம் நாபின்னு சொல்லுவாங்க. நீ சாப்பிடுறது இங்க வந்து நிக்குது. அத நாபியில வந்து நிக்குதுன்னு சொல்ல வந்த ஐயா. நீ ஏன் நாய் பீ நினைச்சுக்கிற? இல்ல உனக்கு ஆசையா இருந்தா அதுல கூட கலந்து சொல்லு. ஏ ஐயே, நீ எப்படி சாப்பிடணும்? கொடுக்குற மருந்து எப்படி நம்பி சாப்பிடு. நல்லா ஒரு மனுஷன் வியாதிக்கு மருந்து சாப்பிடுறான்னா அந்த வியாதி போறதுக்கு தான் மருந்து சாப்பிடுவான். என்ன நீ சொல்ற விதமே சரியில்லையாமா? அப்புறம் அங்க அந்த மருந்து வாங்கி நாங்க சாப்பிடுறோம். நம்பி சாப்பிடு. நல்ல மூலிகை முந்தல் வாயிலே. வாயால் தான் சாப்பிடுவான். மருந்து சூத்தாலியா சாப்பிடுவான். அதெல்லாம் சாப்பிடுவாங்க. தீராத போனா மருந்து மயிரா போச்சு. மயிரா போறதுக்கு ஒருத்த மருந்து சாப்பிடுவோம். அது இல்லையே, நீ எல்லாமே தப்பா நினைச்சுக்கிற. தன்னெத்தனம் என்றால் நம்ம எடுத்தணும். பிற ரத்தனம்னா பொதுமக்கள் அமர்ந்துருக்கிறாங்களே இவங்க எடுத்தணும். தெரியுதா? தெய்வத்தை நினைச்சு சாப்பிடணும்னு சொல்ல வரேன். சாப்பிடும் போது இது நல்லா ஆகுமோ ஆகாதோ அப்படி நினைச்சு சாப்பிட கூடாது. நல்லா ஆகும்னு நினைச்சு சாப்பிடு. சரியா போயிடும். இது சரியாகவும் ஆகாதுன்னு சொன்னா சொன்ன பாரு மயிரா போகுதுன்னு அந்த மாதிரி தான் போகுங்கிறேன். சரிமா குச்சில ரத்தம் கண்ணா வாடா கைய நேரத்துக்கு வாசாமி ஏன் சும்மா ஊமிங்க இருக்கிற சேர்ல உட்காந்து வெளி வரும்போது தான் மொத்த பேர் அவுத்துக்குன்னு வரீங்களாப்பா. நான் கொழா போட்டுருந்தா கரெக்டா வருவேன். நான் கொழா போடல. நீ முடி போட்டுக்கணும் வா. முடி சொல்லு என்னடா ஏதோ ஓய்வு நாங்க பாரு. உனக்கு ஓய்வு இருக்கு நான் பார்க்கவா? எனக்கு தெரியல. உனக்கு சொன்னது யாரு? அம்மா. அவங்க தாண்டா இல்லம்மா அதெல்லாம் கிடையாது, எனக்கு உடம்பு நல்லா சுத்தமா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயங்குது. சும்மா உக்காந்துங்கிற சேர்ல அங்கிருந்து வந்து உனக்கு ஓய்வு தான் பாருங்க.
நான் உடம்பு சாமி உடம்பு கட்டுறீங்க. ஏய் ஐயா ஏன் தவறா நினைக்கிற? நான் அசிங்கமா சொல்றேன். நான் தெருவே எப்படிமா போறேன்? எதுக்கு? நான் ரத்தம் ஓய்வுதுன்னு. அது இல்ல ஐயா, நான் லேகியம் கொடுக்குறேன். நீ அதை எதுல கலந்து சாப்பிடணும்? எதுல? கோழி குஞ்சில ரத்தம் லேகியம் உண்டு ராஜா பொல்லாத சென்னி பல பல லேகியம் கலந்து கொடுக்கிறேன். நான் கொடுக்குற லேகியத்தை நீ சாப்பிடணும் ஐயா. எப்படி சாப்பிடணும்? எப்படிமா? விடியற் கால 4 மணிக்கு எழுந்துக்கிறேன். ஒரு குளத்துல போய் ஒரு 3 முழுக்கு போடுறேன். உங்க ஊர்ல பிள்ளையார் கோயில் இருக்குதா? இருக்குதுமா. அங்க இருக்குதா இல்லையோ? இப்ப தற்சமயம் என்னைய பிள்ளையார் கோயில நினைச்சுக்கோ. சரிம்மா. நினைச்சிட்டு 3 முழுக்கு முழுகி எழுந்து என்னப்பா கூசலே? குளத்துல முழுகி எழுந்து அங்கிருந்து திப்பு 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 திப்புன்னு ஓடி வர. ஓடியாரு பிள்ளையார் கோயில 3 சுத்து சுத்தையா சுத்திரமா. வேகமா சுத்தி ஓடி ஐயா. ஐயா சுத்தி வந்துட்டியா? சுத்தி வந்து இதை நக்குன்றேன். என்னாச்சு? அசிங்கமா சொல்றியம்மா. பாக்குறவங்க எல்லாம் கொல்லுன்னு சிரிக்கிறாங்களே. எதுக்கு? நீ பிள்ளையாரு சுத்தி வந்து இதை நக்குங்கிறேன். எத்தனை நக்குடான்றிய? இதுக்கா நான் சுத்தி வரணும்? இங்க பாரு ஐயா, கையில என்ன கொடுக்குறேன் எப்படின்னு கேளு. அதுக்காட்டி நீ ஏன் தப்பா நினைக்கிற? காலையில கொடுக்குற லேகியத்தை உசாரா சாப்பிடணும் ஐயா. காலையில நல்லெண்ணெய் விட்டு நல்லா குழச்சிக்கிறேன். நல்லா குழச்சி அவளை நக்கிற. என்ன அங்க அங்க பாக்குறா? அந்த பக்கம் கை காட்டுறிய? கை காட்டல ஐயா, லேகிய அளவு இப்படி காட்டுதே இல்லடா. இப்படி காட்டு. அந்த கேள்வி பாரு. காலையில எவ்வளவு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் ஒண்டியா போக மாட்டேன். உன்னை கூட கூட்டுன்னு தான் போவேன். காலையில அவளை நக்கிற. இங்க அலைய இங்க காட்டுமா. மறுபடியும் அந்த பக்கம். சரி, காலையில அவளை நக்குற. மதியம் இருக்குது பாரு ஐயா, தேன் விட்டு குழச்சிக்கிறேன். நல்லா குழச்சுண்டு இவளை நக்கிற. நல்ல காலம் இங்க யாரும் இல்லை. நேற்றுக்கு யாரும் இல்லைங்கிறா. எதுக்கு அழுவா? இந்த பக்கம் அந்த பக்கம் கை நீட்டினா காலையில அவ்வளவு, மதியம் எவ்வளவு. நீ ராய்க்கு எவ்வளவுனா நக்கி கையன்ற. எனக்கு சோரே எதுக்கு மாட்டேமா. ஐயோ அங்கதான் மாமா அப்படியே தடவேன். அப்படியே தடிக்கினே வாயா. அப்படியேமா பாருமா. அப்படியே கொஞ்சம் தடவேன். அப்படியே வாயா. கீழே வாயா. கீழே கூடிய கீழே வாமா. உனக்கு பெரிய நோவு இருக்குதா? ஏன் பெரிய நோவு இருக்குது? பெரிய நோவு. பெரிய நோய் இருக்குது ஐயா உனக்கு. இல்ல மறுபடியும் அந்த பக்கம் எப்படி வர்றதுன்னு எனக்கு புரியல. அது இல்லையே, பெரிய நோவுன்னு சொன்னியே, சாப்பாடு ஏத்துக்கலன்னு சொன்ன இல்லையா? வயிற்றுல நாகு பூச்சி இருக்குது ஐயா. நாகு பூச்சி இருக்குது. அதான் ஏத்துக்கல பழுக்குது. அதான் ஐயா நீங்களும் உட்காந்து அப்படி திரும்புற வாலிக்கு ஏழை காலியாகி போடுது. ஆனா நீ மட்டும் அப்படியே வாயால சாப்பிடுறீங்களா என்னன்னு தெரியலமா. சரி விட ஐயா, எனக்கு மட்டும் என்ன மாதிரி அழகா சாப்பிடணும்னு நினைக்கிறியா? ஐயா அந்த நாகு பூச்சி வெளியே வரணும்னா காலையில எழுந்து குஞ்சு பிடிச்சிக்கிறேன். போமா எம்மா நேரம் அந்த குச்சி கையில் வச்சு நடந்துட்டேன். கோழி குஞ்சு ஐயா. இந்த மாதிரி மொட்டையா சொல்லிவிட்டியா? எனக்கு விளக்கம் தெரியாது ஐயா. குறை பேச்சு, அரை பேச்சு, மத்த பேச்சு, மேல் பேச்சு தெரியாது ஐயா. சரி, கோழி குஞ்சு எடுத்துக்கிறேன். அதை பிடிச்சி அது மேல கூழ் கிளம்ப தடவிற ஐயா. குஞ்சு மேல கூவ தடவணும். தடவிட்டு லபுக்குன்னு வாயில முழுங்கிடு.
உள்ள ஆ, சரி முழுங்கிட்டீங்கன்னா அந்த கோழி குஞ்சு போய் உள்ள இருக்கிற நாக்கு பூசிலாம் கல்றி துண்டுரும் ஐயா. மொத்தம் அது பொறிக்கிடும். ஆமா ஐயா. அம்மா ஆ, ரைட்டு. ஆ, குஞ்சு மேல பூவை தடி உள்ள முழுங்கி அது போய் நாக்கு போய் சாப்பிடுது. ஆ. ஏமா எனக்கு குஞ்சு வெளியே வரணுமே. ஐயா, அந்த கோழி குஞ்சு எப்படி வெளியே வரணுன்ற கரும் தோட்டத்துல காட்டு பூனை குட்டி போட்டிருக்கோம். அந்த காட்டு பூனை குட்டி எடுத்துக்கின்னு வரேன், அது மேல கூழ தடவி விடுறேன். பூனை மேல கூவை தடவணும். தடவிட்டு வாய் ஆன்னு திறந்து அதுல புகுந்து முழுங்கிடு ஐயா. பூனை மேல கூவை தடி முழுங்கிடுற. முழுங்கிட்டீங்கன்னா அந்த பூனை போய் அந்த கோழி குஞ்சு முழுங்கிடும் ஐயா. பூனை போய் குஞ்சு முட்டிக்குது. அப்ப பூனை வெளியே வரணுமே. ஏ ஐயா, அது சுலபமா வர ஐயா. எப்படி? இந்த காணாங்கத்த கருவாடுக்குது பார், அதை வாங்கி ஐயா அடுப்புல அப்படி பட்டதும் படாதமா சுட்டுக்கிறேன். சுட்டதும் சுடாதும் பட்டதும் படாதுமா தான் நல்லா வாசனை கம்ம கம்ம கம்மான்னு இருக்கும். அப்படி சுட்டுக்கிறேன். இந்த பொம்பளைங்க எங்க 100 நாள் வேலை செய்யறதுல தான் நிறைய இருப்பாங்க. ஓ, அங்க வாய்ப்பு அதிகமா அங்கதான் அதிகமா இருப்பாங்க. அங்க போற துணியை கைட்டிட்டு ஐயா ஐயா அந்த கருவாட்டு துண்டை நீ பின்னாடி காமிச்சுன்னு வச்சுக்கா, அந்த வாசனைக்கு புதுக்குன்னு வெளியே வந்துடும் ஐயா. பூனை உலகிற பூனை வெளியே வரவே இல்லையோ, புனிதிங்க வாரி கொட்டி அலுப்புல இருக்கிறாங்க பாரு. ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு வந்து வலி வாங்குவோம். அதுக்கு முன்னே 200-300 ரூபாய் சம்பளம் போட்டோம். அந்த செம்பில் கூட திட்டி அனுப்பிச்சிருவாங்க. இப்ப 30 ரூபாய் 40 ரூபாய் போட்டு கொடுப்பு பண்றானுங்க. அதனால இன்னும் அடி அதிகமா வீயும். 250 ரூபா 300 ரூபாய் கூலி வாங்கும் போது ஓப்பி இப்படி போவாங்க. அப்படியே கணக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்ப 2 மணிக்கு போறவன் நோடி போறபடி வாரி கொட்டுறாங்க. 40 ரூபாய் கூலியா 30 ரூபாய் கூலியா. இப்போ அதெல்லாம் விட ஐயா, அந்த இடத்துல தான் பொம்பளைங்க அதிகமா இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். என்னன்னா என்ன மூலிகை இருக்குது? ஏன் கள்ளி காக்கை காணாங்கோழி நாக்கு காட்டு பன்றி மூக்கு கருவானான் பல்லு எல்லாம் என்ன இருக்குது ஐயா. பெரிய கொஞ்சம் வாசாமி என்ன ஒரு தம்பிக்காரன் பேஜார் பாட்டுங்கிறான். என்னத்துக்குதான் கூட போனோம். என்னப்பா சொல்லுவா? இப்போ அந்த அம்மா சொன்னாங்க பாரு, கள்ளிக்காக்கா பிச்சு காணாங்கோழி நாக்கு காட்டு பண்ணி மூக்கு. இது 3ல என் உடம்புக்கு எது சிறப்பா இருக்கும்? இது ரெண்டுமே விட்டுரு. அந்த கள்ளிக்காக்கா பிச்சுக்கு அதெல்லாம் விட்டுரு. இந்த என்ன சொன்னாங்க? காட்டு பண்ணி அந்த காட்டு பண்ணி மூக்க கொண்டாந்து வயிற்றுக்கு அவர் திருச்சி இவ கட்டிக்கு நின்று வச்சுக்கா. இந்த ஊரை ஒரு சுத்து வந்தீங்கன்னா ஊர் சுத்தமா போகும், வயிறு நோம்பிடும். பெரிய மச்சினா பிள்ளைக்கா வாடகை பண்ணி மூக்கு வாங்கி மூஞ்சில கட்டினா பண்ணிக்கு என்ன போகணுமோ அந்த உடனே தான் எனக்கு வரும். ஆமா, அது பண்ணி பீத்து நீ உனக்கு தானா காட்டிக்கிட்டு போ. அதான் அந்த கோணம் எனக்கு வருமா வராதா? அது ஊர் சுத்தமாயிண்டா. உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, நீ அங்கேயே போ.
ஜென்னி ஜூதகா ஜென்னி ஜென்னி இதுக்கெல்லாம் என்னென்ன மூலிகை இருக்குது ஐயா அப்ப ஜென்னிலாம் கூட இருக்குது ஆமா ஐயா ஒண்ணு வேற என்னென்ன இருக்குது ஒண்ணா அது மட்டும் தானா என்னென்ன லேகியெல்லாம் வச்சிருக்கிறேன் எதுக்கெல்லாம் கொடுப்பேன் எதுக்குமா ஏ ஐயா பிள்ளை இல்லாத மூலிகை அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன மூலிகை இருக்குது ஐயா நம்ம குழந்தை குழந்தைங்களே மசூதி தூக்கி மாறாங்க ஆமா அது குழந்தைக்கு ஏதோ வியாதி அப்படின்னு அவ இப்ப இல்லாதவங்க எவ்வளவு வேதனை பண்றாங்க ஆமா ஐயா அம்மா அதுக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறது எல்லாம் கூட கொடுக்குறீங்க லேகியம் இருக்குது ஐயா கணவன் மனைவி ஒன்று சேராமல் இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கும் என்னென்ன வைத்தியம் இருக்குது ஐயா அம்மா அதே மாதிரி தான் எனக்கு முன்னாடி தகராது சண்டை போட்டு ஆத்தா வீட்டுக்கு போட்டா அங்க மசூதிக்கு போனா பாயே தாயத்து கொடுக்குறான்னாங்க அப்படின்னு நாம அங்க ஆறுகாடு போறத விட சீமலம் போலாம் இந்த பாய் மோள அடிக்கிறாரம்மா கம்பெனில ஆடுக்கார அந்த பாய் ஆண்டு போனேன் தாய்க்கு எழுதி கொடுக்குறேன் தாய்க்கு எழுதி கொடுக்குறேன் அன்னாரும் ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து இன்னும் கொஞ்சம் கொடுக்கல தாய்க்கு எழுதி காட்டுறோம் கொஞ்சம் எழுதி காட்டுறோம் கொஞ்சம் எழுதி காட்டுறோன்றான் மனிதனுக்கு மட்டும் கிடையாது என்னண்ட வேற எதுக்கெல்லாம் இருக்குது மாட்டு பூச்சிக்கு மருந்து உண்டு ஆடு மாடுகள் இருக்கிறது அல்லவா அதுக்கெல்லாம் கூட என்னென்ன லேகி இருக்குது ஐயா ஆடு மாடுகள்லாம் கூட இருக்குது ஆமா ஐயா எல்லாத்துக்கும் என்னென்ன லேகி இருக்குது கம்பெனில மொத்த பேருக்கும் ஆளுக்கு சேருங்க அம்மா மனு கொடு யாரும் சேர்த்துன கூடாது வேற என்ன சாப்பிடணுன்ற ராவானா டிஃபன் இட்லி தோசை இல்ல நீ சொல்ற பதம் பார்த்து அந்த மாதிரி தெரியலையே இல்லம்மா சோறு சாப்பிட்டு வெறுத்து போச்சு இல்ல அதனால 2 இட்லிக்கு மேல யாரும் ராவல்ல காட்டக்கூடாது சரி ஐயா அப்படியே கொடுத்துருவோம் வயிற்று பிழப்புக்காக வீதி வீதியா வந்துருக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்கலையா ஐயா முதலே சொல்லிருந்தீங்கன்னா நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பேன் எதுக்கு வேலை நீ கொடுக்குறேன் நீ எது நீ நினைக்கிற மாதிரி அது இல்ல இந்த நாடு அத்திமாநகரம் துரியோதன மகாராஜா ஆமா அவங்க அண்ணன் தம்பிங்க 100 பேர் 100 பேர் கல்யாணம் ஆயிடுச்சுமா இன்னும் உயிரோட இருக்கிறாங்க அப்ப சாவலன்றியா இல்லம்மா இருக்கிறாங்க அவங்க மனைவிமாரு 100 பேர் இருக்கிறாங்க பெண்கள் அவங்களாண்ட சொல்லி உனக்கு தகுந்த மாதிரி என்னாண்டு சொன்னவர் ஆமா ஐயா இருக்கிறது இல்லாத மொத்தம் அங்க சொன்னீங்கன்னா ஆகட்டும் ஆளுக்கு ஒரு முறைன்னா கூட 100 கூட நம்பிடும் ஐயா கூட மூட்டையாவுமா ஆகட்டும் லோடு கணக்குல சரி நான் போய் வேலை தேடி போய் அங்க சொல்றேன் நீ அதுக்காட்டி அந்த தெருவு அப்படியே போய் 1 2 எழுந்து வரல தூக்கத்துல இருக்குது போய் தான் போட்டுக்கினே வா நான் போய் கூப்பிட்டுன்னு வரேன் அப்படி ஆகட்டும்